ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட ஐராவத் கிளப்புங்கிற அந்த இதுதான் புக் பண்ணியிருந்தேன். அந்த பஸ்ஸோட முன்னாடியிலேருந்து உள்ளே இருக்கிறது வரைக்கும் எல்லாமே நாங்கள் காமிச்சிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இப்படி இருக்குது. சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் சீட்டுக்கு மேலே இருக்கிற ஏசி பார்த்தீங்கன்னா விண்டோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏசி வருது. அந்த விண்டோ சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு அவ்வளோவா ஏசி வரலின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சீட்டு ரொம்ப பேக் சைடில் இருந்துச்சுன்னா காலை சத்தியமாக நீட்ட முடியல. காலுக்கு வந்து சும்மா கம்ஃபர்டபுளாகவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பஸ் ஏசியாக இருந்தாலும் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கால் வைக்கிற இடம்லாம் முட்டியெல்லாம் கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சுச்சு. ஸோ பின்னாடி சீட் அரேஞ்ச் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இருக்கிற சீட்டாக நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறது லைட்டு எல்லாமே இருந்துச்சு. பட் என்னோட சைடில் அந்த லைட்டெல்லாம் வரல. ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருந்தாங்க. சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் எங்கேயும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் யாருமே சார்ஜும் போடல. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது என்னோட ட்ராவல். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஐராவத் கிளப் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். நான் இந்த பஸ்ஸை என்ஜாய் பண்ணாலும் இந்த என்னோட கால் வைக்கிறதுல தான் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுவும் பேக் சைட் சீட்டாக இருந்தால் ரொம்பவே கஷ்டங்க. என் முட்டியெல்லாம் ரொம்பவே வலிச்சுது. கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட் இருந்துச்சு, நான் ஃபீல் பண்ணேன்.